ஹலோ மக்களே, நான் தான் உங்கள் மார்க்கஸ் நோ. இயற்கை ரொம்ப அழகானது இல்லை? அதுலேயும் நம்மளுடைய கண்களுக்கும் மனதுக்கும் எப்போவுமே விருந்தையும் அமைதியும் தரக்கூடியது இந்த துருவ ஒளிகள். த நார்தர்ன் லைட்ஸ் இல்லைனா அரோராஸ்ன்னு சொல்லப்படுற இந்த துருவ ஒளிகள் எப்படி உருவாகுது அண்ட் இந்த துருவ ஒளிகளை உலகத்தோட எந்தெந்த பகுதிகளில் இருந்து நம்மளால் பார்க்க முடியும்? வாங்க பார்ப்போம். அரோராஸ் உருவாகிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் சூரியன். சூரியனுடைய நடுப்பகுதி அதோடைய கோரில் டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருக்கும். 14 மில்லியன் டிகிரிஸ்க்கும் அதிகமாக இருக்கும். அண்ட் அழுத்தம் ப்ரெஷரும் ரொம்பவே அதிகமாக இருக்கும். இதன் காரணமாக ஹைட்ரஜன் ஹீலியம் மாதிரியான ஆட்டம்ஸ் ஒன்றோட ஒன்று இணையும் போது நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ் உருவாகுது. இதன் காரணமாக எனர்ஜிஸ் ரிலீஸ் ஆகுது. இந்த எனர்ஜிஸ் சன்னோடைய சர்ஃபேஸ்க்கு மூவ் ஆகும். அப்போது இந்த எனர்ஜி ஒரு காந்த புலம், ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை க்ரியேட் பண்ணுது. சூரியனுடைய ஒரு சில இடங்களில் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அதிகமாக இருக்கும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் சூரியனுடைய வெளிப்பகுதிக்கு வரும்போது எலக்ட்ரிக்கலி சார்ஜாக இருக்கக்கூடிய கேஸஸ், வாயுக்களும் வெளியே வரும். இந்த வாயு துகள்கள், கேஸ் பார்ட்டிகல்ஸ் தான் நாம் பிளாஸ்மான்னு சொல்கிறோம். பில்லியன் கணக்கில் இருக்கக்கூடிய பிளாஸ்மாஸ் சூரியனை விட்டு வெளியே வந்து வெகு தூரம் பயணிக்கும். இதைத்தான் நாம் சோலார் விண்ட் இல்லைனா சோலார் ஸ்டார்ம்னு சொல்கிறோம். இந்த சோலார் விண்ட்ஸ் ஒரு மணி நேரத்துக்கு 8 மில்லியன் கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும். சூரியனை விட்டு வெளியே வந்த 18 மணி நேரத்திலேயே பூமியை வந்தடையுது இந்த சோலார் விண்ட்ஸ். சூரியன்லேருந்து வரக்கூடிய சோலார் விண்ட்ஸ் பூமியில் நேரடியாக படாத மாதிரி அதோடைய மேக்னடோஸ்பியர் பாதுகாக்குது. நம்மளுடைய பூமியும் ஒரு வகையான காந்தம் தான், ஒரு மேக்னெட் தான். அதை சுற்றியும் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் இருக்குது. நம்ம பூமியோடைய எந்த ஒரு இடத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது துருவங்களில் தான் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனாலேயே அங்கே அரோராஸ் ரொம்ப எளிதாக உருவாகுது. சோலார் விண்ட்ஸில் இருக்கக்கூடிய எனர்ஜி அண்ட் ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டோடைய பாதையில் பயணிக்கும்போது நம்ம பூமியோடைய வட மற்றும் தென் துருவங்களில் அரோராஸை உருவாக்குது. வட துருவத்தில் உருவாகிற அரோராஸை நாம் அரோரா போரியாலிஸ்ன்னு சொல்கிறோம். தென் துருவங்களில் உருவாகிற அரோராஸை நம்ம அரோரா ஆஸ்ட்ரியாலிஸ்ன்னு சொல்கிறோம். அரோராஸை பொதுவே க்ரீன், பிங்க், ப்ளூ, ரெட், வயலட்னு வேறு வேறு கலர்ஸில் நம்மளால் பார்க்க முடியும். சூரியன்லேருந்து வரக்கூடிய இந்த உயராற்றல் துகள்கள், அதாவது இந்த ஹை எனர்ஜி பார்ட்டிகல்ஸ், நம்ம பூமியோடைய வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் அண்ட் நைட்ரஜன் கேஸஸ் கூட இன்ட்ராக்ட் ஆகும், அதாவது தொடர்பை ஏற்படுத்தும். இப்படி ஏற்படும் போது நமக்கு அரோராஸ் வேறு வேறு நிறங்களில் கிடைக்குது. உதாரணத்துக்கு இந்த ஹை எனர்ஜி பார்ட்டிகல்ஸ்க்கும் ஆக்சிஜனுக்கும் இடையே தொடர்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா நமக்கு க்ரீன் அண்ட் ரெட் கலரில் அரோராஸ் கிடைக்குது. அதுவே நைட்ரஜன் கூட தொடர்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா நமக்கு ப்ளூ அண்ட் பர்பிள் கலர்ஸில் அரோராஸ் கிடைக்குது. ஆகஸ்டோட இறுதியிலிருந்து ஏப்ரல் மாதம் வரைக்கும் நம்மளால் அரோராஸை பார்க்க முடியும். ஐஸ்லாண்ட், நார்வே, ஸ்வீடன், ஃபின்லாண்ட், கனடா அண்ட் அலாஸ்கா மாதிரியான நாடுகளில் அரோராஸை நம்மளால் தெளிவாக பார்க்க முடியும். வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் இதுக்கு முன்னாடி அரோராஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்னது தான், இயற்கை அழகு நிறைஞ்சது. அதை ரசிப்போம், பார்ப்போம்.